கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் இந்த நாட்களிலே ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 8ஆம் தேதி 8வது மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இந்த காலை வேளையிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 22வது அதிகாரம் 13வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபமாயிருக்கிறபடியினால் அவர் பத்மோஸ் தீவிலே ஜோவானுக்கு இந்த வார்த்தைகளை இந்த நாட்களிலே பேசினார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இதோ சீக்கிரம் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிற அதே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை நமக்கு இந்த நாட்களில் நினைவு பூட்டுகிறார். நான் தான் தொடக்கமும் நான் தான் முடிவும், நான் தான் ஆதியும் அந்தவுமாய், நான் தான் முந்தினவருமாய், இந்த நாட்களிலே பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஆபிரகாமோடு நடந்த தேவன் நானே தான். அதே வேளையிலே ஈசாக்கோடு கூட இருந்த தேவன் நானே தான். அதே வேளையிலே இன்றைக்கு உங்கள் மத்தியிலே உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே உங்களோடு வாழுகிற தேவனும் நானே தான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இந்த நாட்களில் இருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பே இருந்தவர்தான் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் அநேக நாமங்களால் இந்த நாட்களில் அழைக்கப்பட்டார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் என் ஆண்டவருக்கு ஒவ்வொரு புதிய நாமத்தை இந்த நாட்களிலே கொடுத்தார்கள் என்று சொல்லி அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர்களுடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கங்கள், அவருடைய வாழ்க்கையிலே வருகிற துன்பங்கள், இக்கட்டுகள், அதாவது இந்த நாட்களிலே அந்த சூழ்நிலையிலே அவர்கள் அங்கே ஜீவனுள்ள தேவனை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே அவர்களை விடுவிக்கிற வேளையிலே அவர்கள் ஒரு புதிய நாமத்தை சொல்லி அவர்களை அழைத்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆகார் அங்கே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், வனாந்தரத்திலே போய்கொண்டே இருக்கிறார். அவருடைய பிள்ளை இந்த நாட்களிலே அந்த வேளையிலே மரிக்க போகிற வேளையிலே பாருங்கள், தண்ணீரே இல்லாத வனாந்தரம். அந்த வேளையிலே பாருங்கள், அவள் தேவனை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அவளுடைய குழந்தையை காப்பாற்றும்படியாக ஒரு நீரூற்றை உண்டு பண்ணுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே தான் அவள் சொன்னாள், என்னை காண்கிறவர் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவரை அழைக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கும் அதே தேவன் இந்த நாட்களிலே நம்மை காண்கிற தேவனாய் இந்த நாட்களிலே இருப்பதற்காக நாங்கள் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நாங்கள் என்று எங்கு சென்றாலும் அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட இடத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் இருக்கிறோமோ அந்த இடத்திலும் நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து நம்மை காண்கிற தெய்வமாக இருக்கிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அதாவது தன்னுடைய பிள்ளைகளை மீட்டுக்கொள்ளும்படியாக அந்த நாட்களிலே அவர் வரப்போகிறார். இன்றைய நாட்களிலே நீங்கள் கவலைகளோடு, கஷ்டங்களோடு, துன்பங்களோடு, நெருக்கங்களோடு இந்த நாட்களில் இருக்கிறீர்களா? மற்றவர்கள் உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறீர்களா? மற்றவர்கள் உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த ஒடுக்கத்திலே இருந்து விடுதலையை பெறவும் இந்த நாட்களை உங்களை கொண்டு போய் தன்னுடைய ராஜ்யத்திலே சந்தோஷமாக இந்த நாட்களை வைக்கும்படியாக இங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரம் வருகிறேன், அவனுடைய கிரியைகள் இருக்கும்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஏனென்றால் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஆபிரகாமோடு எப்படியாக நடந்தார் ஆண்டவர்?
மோசையோடு எப்படியாக நடந்தார், அதே விதமாக இன்றைக்கும் அவருடைய சமூகம் நமக்கு முன்னால் செல்லுகிறதை அங்கே உணரக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவரை சொந்த இரட்சகராக இன்றைக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது இந்த நாட்களே அவர் நம்மை வந்து அழைத்து செல்வார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.